இந்த ஃபேமிலிக்கு கூட தெரியாம அவங்க மறைச்சாங்க தானே? அதெல்லாம் ஓகே தாங்க. அதுக்காக நீங்க காவியா கிட்ட பேசணுமா? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நல்லா கேளுங்க. ஏய் நல்லா கேளு. டேய் முட்டாள், அவ உன் பொண்டாட்டிடா. இருக்கட்டும். அதுக்காக தப்பு பண்ணா மடியில தூக்கி வச்சு கொஞ்சணுமா? சும்மா விடுங்க பாட்டி, விடுங்க. எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். காவியா வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, அதே மாதிரி நம்ம ஸ்ருதியும் ஹெல்ப் கேட்டா. எனக்கு ரெண்டு பேரையும் பார்க்க பாவமா இருந்தது, அதான் ஹெல்ப் பண்ண. அந்த இடத்துல அவங்களுக்கு இறக்கப்பட்டதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ அவங்களுக்கு இறக்கப்பட்டுதான் இதை செஞ்ச. அத நாங்க எல்லாரும் நம்பணும். அது உங்க விருப்பம். ஆனா நீங்க பேசுறது எல்லாத்தையும் என்னால அமைதியா கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் தப்பா அவளை கைட் பண்ணதாவே இருக்கட்டும். நீங்க எல்லாரும் அவ மேல பாசமா இருந்தா அவைய நான் சொல்றத கேட்க போறா? ரொம்ப லாஜிக்கா பேசுறதா நினைப்பா? எனக்கு நான் பேசுறது லாஜிக் தான். அவ மனசு ஆல்ரெடி ஹர்ட் ஆயிருக்கு. தனியா உட்கார்ந்து அவ பாவம் எப்படி அழுத தெரியுமா? ரொம்ப ஃபீல் பண்ணா. அவ அம்மாவை மிஸ் பண்றதா சொல்லி நான் எங்க அம்மா கிட்ட பேசணும், போன் பண்ணி கொடுங்க, போன் பண்ணி கொடுங்கன்னு என்கிட்ட எப்படி கெஞ்சி எவ்வளவு அழுதா தெரியுமா? அப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீ கேட்டுதானே ஸ்ருதி? இல்லன்னு சொல்லுங்க. கேளுங்க நீங்களே. கேட்டியா இல்லையா? நான் கேட்டேன் தான், ஆனா அவங்க போதும். நீ ஆல்ரெடி சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்ட. இது என்னோட டர்ன். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் அவகிட்ட பேசுறேன். அவளுக்கு ஆறுதலா இருந்த அவ்வளவுதான். ஆறுதல்னா எப்படி? இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்க, யாருக்குமே உன் மேல பாசம் இல்ல, நீ காவியா கூடயே போயிரு, பிறக்கிற குழந்தை உனக்கு போட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்களா? இதுக்கு பேரு ஆறுதல் இல்ல. நான் அப்படி ஒண்ணும். பல்லவி, உன்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நீ இந்த வீட்ல ஒருத்தையா ஃபீல் பண்ணியிருந்தா ஸ்ருதி இப்படி ஃபீல் பண்றா, என்ன பண்ணலான்னு எல்லார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிருப்ப. அதை செய்யாம கூடவே இருந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருந்திருக்க.